இதுக்கு அடுத்தது நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா சிக்கன். ஸோ ஆந்திரா சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எதுன்னு பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, இஞ்சி சின்ன துண்டு, காஞ்ச மிளகா 10 நம்பர், புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு, இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ஆந்திரா சிக்கனை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், காஞ்ச மிளகாவை காம்பு மாத்திரம் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி கொஞ்சம் விதையோடு நல்லா வதக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், சிக்கனை போட்டு நல்லா வதக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுறோம், தண்ணி தெளிக்கிறோம், ஊற்ற வேண்டாம், தெளிச்சிட்டு உப்பு போட்டுடுறோம். நல்லா வதக்கிட்டு தண்ணியை 3/4 பாகம் வேகும்போது அந்த 1/2 எலுமிச்சங்காய் புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளிக்கிறாமல் விட்டுட்டு அப்புறம் நல்லா வதக்கிடுறோம். இது என்ன இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும். டேஸ்ட் வந்து இந்த சாம்பார் சாதத்தோடையோ இல்லை ரசம் சாதத்தோடையோ இதை கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த சிக்கனு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். காஞ்ச மிளகாயை முதல்ல காம்பு கட்டிட்டு 2 போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 10 காஞ்ச மிளகா சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 20 காஞ்ச மிளகா வேணும், நீங்கள் 20 போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போது எண்ணெய் ஊற்றிடுவோம். இன்னொன்று இந்த இடத்துல ஒரு முக்கியமானது சொல்ல விரும்புகிறேன். அது லேர்னர்ஸ், அதாவது 10 12 படிக்கிறவங்க, சமைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, சாதம் வைக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கலாம். சப்போஸ் ரைஸ் குக்கர் இருந்துச்சுன்னா ஒரு அழகு அரிசிக்கு 3 அழகு தண்ணி விடுங்க. விட்டுட்டு நீங்கள் ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிங்கன்னா சூப்பராக சாதம் ரெடி ஆகிடும். வடிக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 3/4 பாத்திரத்துக்கு தண்ணி விட்டு கொதிக்கும்போது அந்த அரிசி கடைஞ்ச அரிசியை போட்டு அதுக்கப்புறம் வடிக்கிறது. சரி, சாதம் வந்து பிறகு வடிக்கிறது விஷயம் வேறு. குக்கர்னாலும் 1க்கு 2.5 தண்ணி விட்டிங்கன்னா புலவு மாதிரி இல்லாமல் சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்யும்போது நீங்கள் செஞ்சு மற்றவங்க உங்கள் பிரதரோ உங்கள் சிஸ்டர்ஸோ உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் மதரோ ஃபாதரோ சாப்பிடும்போது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஒன்று நீங்கள் எப்படி படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக எந்த ஒரு டிஷ்ஷுமே நல்லா வரும். ஆக்சுவலாக இப்போ சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க, வேக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம், அதாவது நல்லா வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் போட்டு தோலை மொத்தம் எடுத்துக்கோங்க. தோலை எடுத்துகிட்டு அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் 3 தான். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு இருந்தால் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நல்லா பெசரிக்கோங்க. ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க, எண்ணெய் சுற்றி விட்டுக்கோங்க. எண்ணெயில் பொரிக்கக்கூடாது. ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சுற்ற மாதிரி விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு தூண மாதிரி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அந்த ரசம் சொன்னீங்க இல்லையா, அந்த ரசத்துக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கும் கலர்களாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா இந்த காஞ்ச மிளகாய் காரம் இறங்குறதுலாம் நல்லா வதக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வெங்காயம் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நல்லா காரமாக இருக்கும்.
இந்த சிக்கன் சாப்பிடும்போது காரசாரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ட்ரையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆந்திராவில் டொமேட்டோ பப்பு, தக்காளி பருப்பு செய்வாங்க, சூப்பராக இருக்கும். சாம்பார் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அது மாதிரி சாப்பு புழுசு, கோழி புழுசு செய்வாங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதோட இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டீங்க. இப்போ இஞ்சி பூண்டு அரை சேர்த்துக்கலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் டேஸ்ட் பண்ணாவே வந்து காரம் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கலாம். இப்போது அந்த கோழி அலசி வச்சுருக்கோம், சிக்கனை போட்டுங்க. ஒரு பரட்டு கட்டிக்கோங்க. கலர் மாறின வரலும் மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆந்திரா சிக்கனை வேகட்டும். வெந்து வில் கோ ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சூரியஸ் நிகழ்ச்சிக்கு. சிக்கன் வந்து சூப்பராக வந்துடுச்சு, நல்லா காரசாரமாக இருக்குது, நல்லா ட்ரையர் ஆகிடுச்சு. இதில் நான் சொன்ன அந்த புளி தண்ணியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், தெளிச்சா மாதிரி விட்றேன். இந்த புளி சேரும்போது சூப்பராக இருக்கும். முக்கால்வாக்கு வந்துடுச்சு. நீங்கள் கேட்கலாம், இந்த புளி தண்ணிக்கு பதிலாக நான் எலுமிச்சை பழம் விடலாமா அப்படின்னு. டெஃபரெண்ட்டாக விடலாம், பட் எலுமிச்சை விட்டு ஒரு டேஸ்ட்டு, புளிக்கு ஒரு டேஸ்ட்டு. இதை வந்து நல்லா மிளகா போட்ட சாம்பாரோட சூப்பராக இருக்கும். நான் சொன்ன டொமேட்டோ பப்போட சூப்பராக இருக்கும். இது என்ன பண்ணோம், இந்த கொஞ்சோண்டு இந்த கிரேவி இருக்குது இல்லையா, இந்த கிரேவி முதல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டிங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். ஸோ ஆந்திரா சிக்கன் எப்படி செய்யணும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். மிளகாவை காம்பு மாத்திரம் எடுத்துகிட்டு விதையோட ரெண்டாக கட் பண்ணிக்கணும், கிள்ளிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அந்த மிளகாயை காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோத்துக்கு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை போட்டு நல்லா வதக்கிட்டோம். வெங்காயத்தை போட்டோம், இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டோம், சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டோம், உப்பு போட்டு தண்ணி தெளிச்சிட்டு சிக்கனை வேக வச்சிட்டோம். நல்லா வெந்த பிறகு கொஞ்சமான புளி தண்ணி, அது 6 எலுமிச்சங்காய் புளி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து புளி தண்ணியை திக்காக கரைச்சி தெளிச்சா மாதிரி விட்டுட்டோம். இப்போ அந்த புளிப்புக்கும் இந்த காரத்துக்கும் இந்த சிக்கன், இந்த டொமேட்டோ பப்புன்னு சொன்னேன், சாம்பார் சொன்னேன், ரசம், அதோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். நீங்கள் இட்லியோட சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஆந்திரா சிக்கனை நம்ம 2 டிஷ் செஞ்சோம். 3 பருப்பு காய்கறி வடை, ஆந்திரா சிக்கன், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சம பங்கு ஊற வச்சிட்டோம். 1 கேரட்டு, 4 பீன்ஸு, 1 கை பட்டாணி. பீன்ஸையும் கேரட்டையும் பொடியை கட் பண்ணிக்கிட்டோம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டோம். பச்சை மிளகாய் போட்டோம், அரைச்சிட்டோம். உப்பு போட்டோம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை தட்டி எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துட்டோம். இது வந்து 3 பருப்பு காய்கறி வடை. இது ஆந்திரா சிக்கன். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டோம், காஞ்ச மிளகாய் வதக்கிட்டோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டு வதக்கணும், சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டோம், மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சிட்டோம். கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சிட்டு திக்காக தெளித்த மாதிரி விட்டோம், நல்லா வதக்கிட்டோம்.
நான் சொன்னேன் நல்லா சூப்பரான சாம்பாரோட சூப்பராக இருக்கும், ரசம் சாப்பிட்டு நல்லாயிருக்கும், தோசையோட இட்லியோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த பெசரட்டுக்கு ஒரு உப்புமா செய்யணும் ஆந்திராவில், அதோடு சேர்ந்து சிக்கன் சாப்பிடும்போது ஸோ எம்ஏ இட்லி. ஸோ இந்த 2 டிஷ்ஷும் பிடிச்சிக்கு நினைக்கிறேன். கடுமையாக உழைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. அடுத்த வாரம் சந்திப்பு விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். சுவையோ சுவை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் மற்றும் பயனுள்ள சமையல் குறிப்புகளை நீங்களும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சுவையோ சுவை, ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 32. இமெயில் suvayosubai500@gmail.com.